தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது அதே பகுதியில் நீடித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மே 15ஆம் தேதி கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகியது. அதேபோல் மே 16ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மே 17ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 18ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களிலும், மே 19ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை இருந்து வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலையின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 38.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வேலூரில் 38.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கரூரில் 37.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 36 டிகிரி செல்சியஸும், நுங்கம்பாக்கத்தில் 35 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.